wonderful evening gathering, oh God. அப்பா பிதாவே, இந்த அருமையான மாலை வேளையில உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். 1,000 tongues is not much enough to glorify your holy name. உம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்த 1000 நாட்களும் போகாத ஆண்டவரே. Lord, this is a holy week. ஆண்டவரே, இது ஒரு பரிசுத்த வாரமாக இருக்கிறது. Lord, as a children of God, we standing before your throne room of grace to receive your mercy from you. தேவனுடைய ஜனங்களாக நாங்கள் உம்முடைய கிருபாசன தண்டிலே நின்று உம்முடைய இரக்கத்தை பெற்றுவதற்காக இருக்கிறோம். Without your grace and mercy, we cannot survive in the sinful nature. உம்முடைய கிருபை இரக்கம் இல்லாமல் இப்படிப்பட்டதான பாவ சுபாவத்திலிருந்து நாங்கள் விடுதலையாக முடியாது ஆண்டவரே. Cover us with your precious blood. ஆண்டவரே, உம்முடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே எங்களை மூடிக்கொள்ளும். Wash us with your precious blood. உம்முடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே எங்களை கழுவும். Your word says, Father, when we call upon your name in a trouble, you come and help us and deliver us. உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நான் வந்து உன்னை விடுவிப்பேன். Lord, today we are calling your name in Jesus. Please come and help us. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் அழைக்கிறோம். இயேசுவே, எங்களை வந்து விடுவியும். You are the Redeemer. நீர் எங்களுடைய மீட்பராக இருக்கிறீர். You are the lover of our soul. நீ எங்களுடைய ஆத்தும நேசராக இருக்கிறீர். If you are not come and deliver us, who will deliver us? எங்களை நீர் வந்து விடுவிக்காவிட்டால் யார் ஆண்டவரே எங்களை விடுவிப்பார்? We calling upon your name, Jesus. உம்முடைய நாமமாகிய இயேசுவின் நாமத்தை நாங்கள் நோக்கி கூப்பிடுகிறோம். Son of David, mercy on us. தாவீதின் குமாரனே, எங்கள் மீது இரக்கமாயிரும். Son of David, deliver us. தாவீதின் குமாரனே, எங்களை விடுதலையாக்கும். Tonight God wants to deliver you. இந்த நாளிலே கர்த்தர் உங்களை விடுதலையாக்க He விரும்புகிறார். wants to deliver you from all the clutches of your bondage of the enemy. எல்லா சத்துருவானனுடைய பிடியிலிருந்தும் கட்டுகளிலிருந்தும் அடிமைத்தனத்திலிருந்தும் தேவன் இன்றைக்கு இரவு உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். I commanded every spirit of darkness that touches you right now, take away the hands from the children உங்களை of God. தொடுகிற எல்லா அந்தகார ஆவிகளையும் அந்தகார இருளையும் இயேசுவின் நாமத்திலே வெளியே போ என்று கட்டளையிடுகிறேன். Feel the presence of Jesus. இயேசுவினுடைய சமூகத்தை, பிரசன்னத்தை தேடுங்கள். Ask the Holy Spirit to come and dwell in you. பரிசுத்த ஆவியானவர் வந்து உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக கேளுங்கள். Confess your body as a living sacrifice to God. தேவனுக்கு உங்களுடைய சரீரமானது ஜீவ பலியாக இருக்கிறது என்பதை அறிக்கை செய்யுங்கள். And believe that my spirit of God is dwelling in me. தேவ ஆவியானவர் என் மேல விசுவாசமா, என் மேல வாசமா இருக்கிறார், எனக்குள்ள வாசமா இருக்கிறார் என்பதை The நம்புங்கள். Bible says, where the spirit of God, there is a liberty. வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. I pronounce the deliverance upon the God's people life. தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில இயேசுவின் நாமத்திலே இந்த வேளையில ஷட பொழுது விடுதலை கட்டளையிடுகிறேன். I lose every threats that's surrounding over you. உங்கள் மீது இருக்கிற எல்லா விதமான பயங்கரங்களும் பயத்தையும் இயேசுவின் நாமத்திலே கட்டவிழ்கிறேன். If Son of God set you free, indeed you will be free. குமாரன் உங்களை விடுதலையாக்கினார், மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். Continue to praise God. தேவனை தொடர்ந்து துதியுங்கள். Lift your hands towards உங்களுடைய the கரத்தை heaven. தேவனுக்கு நேராக உயர்த்துங்கள். Just praise Him. கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். Open a mouth and start and வாயை praise Him. திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரித்து Open and துதிக்க start ஆரம்பியுங்கள். and praise Him. ஆண்டவருடைய வாயை திறந்து அவரை துதியுங்கள். Tonight is a night of இன்றைக்கு miracle. இரவு அற்புதத்தின் இரவாக இருக்கிறது. He wants to pour out His anointing on you. தேவன் தம்முடைய அபிஷேகத்தை உங்கள் மீது ஊற்ற He விரும்புகிறார். wants to pour out His grace on you. தேவன் தம்முடைய He is bound to pour His grace on you. கிருபையை உங்கள் மீது கொடுக்க விரும்புகிறார். He is a miracle working God. அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். He is a promise keeper. அவர் வாக்குத்தத்தத்தை காப்பாற்றுகிற He is a தேவன். way maker. He is a way maker. அவர் வந்து வழியை உருவாக்குகிறவர். He is the Lord who gives the light in the darkness. அவர் இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒளியை, வெளிச்சத்தை கொடுக்கிற தேவனாக Let இருக்கிறார். the light of God shine in you. தேவனுடைய ஒளி பிரகாசம் உங்கள் மேல வரட்டும். Let the fear and darkness shall remove from your life. எல்லா பயமும் அந்தகாரமும் இருளும் உங்களை விட்டு நீங்க போகட்டும். You are free right now. இப்பொழுதே நீங்கள் நிரப்பப்படுகிறீர்கள். You are free right now. இப்பொழுதே நீங்க விடுதலையா You இருக்கிறீர்கள். are free right now. இப்பொழுதே நீங்க You விடுதலையா are free இருக்கிறீர்கள். right now. இப்பவே நீங்க விடுதலையா I இருக்கிறீர்கள். speak deliverance on you. இயேசுவின் நாமத்திலே விடுதலை உங்களை I speak the கட்டளையிடுகிறேன். life on you. உங்கள் மீது ஜீவனை கட்டளையிடுகிறேன். Receive the fire. நீ அக்கினியை பெற்றுக்கொள்ளுங்கள். Receive the anointing. தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Right now, right now, right now, right now, right now, right now, right now. இப்பொழுதே God is pouring out. தேவன் ஊற்றுகிறார். God is pouring out. தேவன் ஊற்றுகிறார். God is pouring தேவன் out. ஊற்றுகிறார். Now is the time. தேவன் தொடுகிறார். Now is the time. தேவன் இப்பொழுதே நேரம். Now is the time. இந்த நேரம் Receive. எப்பற்ற
பெற்றுக்கொள்ளுங்க Receive. பெற்றுக்கொள்ளுங்க Receive. பெற்றுக்கொள்ளுங்க Receive. பெற்றுக்கொள்ளுங்க Receive. பெற்றுக்கொள் Receive. பெற்றுக்கொள் Praise. பெற்றுக்கொள் Praise. துதிங்க Continue to praise him. தேவனை துதிங்க Continue to praise him. தேவனை தொடர்ந்து துதிங்க Give him thanks to God. தேவனுக்கு நன்றி செலுத்துங்க Give him thanks to God. தேவனுக்கு நன்றி செலுத்துங்க God is good. தேவன் நல்லவர் All the time he is good. எப்பொழுதும் தேவன் நல்லவர் Praise today. தேவனை இப்ப துதிங்க Oh, praise him today. இப்பொழுது துதிங்க As அவரை we continue to praise him, தொடர்ந்து அவரை துதிங்க you will see the power of நீங்கள் God. தேவனுடைய வல்லமையை You காண்பீர்கள் will you will feel and manifest the power of the Holy Spirit. தேவனுடைய பரிசுத்த ஆவியினுடைய வெளிப்பாடத்தை இப்பொழுது நீங்கள் காண்பீர்கள் Thank you, Lord, for touching. ஆண்டவரே தொடுகிறபடியால் உமக்கு நன்றி Thank you, Lord. ஆண்டவரே நன்றி In the month of March, இந்த மார்ச் மாதத்துல God is going to raise up many testimonies. தேவன் அநேக சாட்சிகளை எழுப்ப போகிறார் The Lord says to you right now, கர்த்தர் இப்போதே சொல்லுகிறார் my son and my daughter, என் மகனே மகளே the days of tear is over. உன்னுடைய கண்ணீரின் நாட்கள் முடிந்து போனது In which place you put to shame, எந்த இடத்துல நீ வெட்கப்பட்டு போனியோ in the same place I'm going to lift you up, says அந்த the Lord. இடத்திலேயே நான் உயர்த்த போகிறேன் The Lord says, கர்த்தர் I'm சொல்லுகிறார் going to prepare the table before enemies. சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை நான் உனக்கு ஆயத்தமாக்க போகிறேன் You're going to be testimony in those places. அந்த இடங்களிலே நீ ஒரு சாட்சியாக இருக்க போகிறாய் In which place you borrow the money, எந்த இடத்துல நீ கடன் பெற்றாயோ the same place you're going to prosper. அந்த இடத்துல நீ செழிமை அடைவாய் The sources come from the Lord. கர்த்தரிடத்திலிருந்து ஆதாரம் வரும் He is going to help you. அவர் உங்களுக்கு உதவி செய்வார் He is going to great helper. அவர் உங்களுக்கு ஒரு சகாயராக The இருப்பார் dates of debts is going to be concluded. எல்லா விதமான கடன்கள் காரியங்கள் எல்லாம் ஒரு நாட்கள் முடிகிறது The help is going to come from the Lord. கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு உதவி வரும் Why you are crying? நீங்கள் ஏன் கண்ணீர் விடுகிறாய் Why you are murmuring in your ஏன் நீ heart? அழுகிறாய் ஏன் இருதயத்தில் முறுமுறுக்கிறாய் Why you say, Lord, nobody is there to help me? ஆண்டவரே எனக்கு உதவி செய்வதற்கு ஒருவரும் இல்லை என்று God ஏன் is there for முறுமுறுக்கிறாய் you. கர்த்தர் உனக்காக இருக்கிறார் God is there for கர்த்தர் you. உனக்காக இருக்கிறார் You are the precious child of நீ God. தேவனுடைய பார்வையில ஒரு பிரபுவாக He இருக்கிறார் says to you tonight, அவர் இன்றைக்கு சொல்லுகிறார் my son, என் மகனே my daughter, மகளே how I leave you. நான் உன்னை எப்படிப்பா I will கைவிடுவேன் forsake you. நான் எப்படிமா உன்னை விட்டு விலகுவேன் You are my precious. நீ என்னுடைய விலையேற You are பெற்றவள் pure in the sight of நீ God. கர்த்தருடைய பார்வையில அழகானவள் You are king in the sight of the Lord. நீ கர்த்தருடைய பார்வையில பிரியமானவளா இருக்கிறாய் God's anointing is real on your கர்த்தருடைய life. அபிஷேகம் உங்களுடைய வாழ்க்கையில் நிஜமாக இருக்கிறது It is going to be break up all the yoke. அவர் எல்லா விதமான குகங்களை இருந்து உங்களை விடுதலையாக்க போகிறார் Rejoice and be glad. அவர் Rejoice and be glad. நீங்கள் கர்த்தருக்குள்ளாக மகிழ்ந்து களி கூறுங்கள் The word of the Lord is for you. கர்த்தர் உங்களுக்கு வார்த்தை வருகிறது Your sorrows will turn into joy. உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும் In the month of March, இந்த மார்ச் மாதத்துல write it down. எழுதி வைத்துக் கொள்ளுங்க Your sorrows will turn into joy. உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும் Your cup is running overflow. உங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழியும் You're not going to be a lack. நீங்கள் ஒன்றிலும் இனி குறைவுபட மாட்டீர்கள் It's going to be overflown, accomplished. உங்களுக்குள்ளாக நிரம்பி வழியத்தக்கதாக நிரம்பும் You are going to praise and testimony for the Lord. ஆண்டவருக்காக நீங்க துதித்து சாட்சியாக Shall இருப்பீர்கள் we put hands and praise கரங்களை God? தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் வியாதிப்பட்ட ஜனங்கள் You place your hands on your sickness. எந்த இடத்துல உங்களுக்கு வியாதி பலவீனம் இருக்கிறதோ அந்த இடத்துல உங்க கரத்தை வைத்துக் கொள்ளுங்க. I'm going to pray for you. நான் உங்களுக்கு இப்பொழுதே விடுதலைக்காக ஜெபிக்க போகிறேன். And also I pray for the people who are watching on the live. மேலும் நேரடியாக ஒளிபரப்புல பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். Keep your hands on your sickness. எந்த இடத்துல உங்களுக்கு வியாதி இருக்கிறதோ தலையிலயோ மாரிலயோ கையிலயோ காலிலயோ எங்க இருந்தாலும் அந்த இடத்துல உங்க கையை வைத்துக் கொள்ளுங்க. Today God wants to set you free. இன்றைக்கு தேவன் உங்களை அந்த இடத்துல இருந்து வியாதியில இருந்து விடுவிக்க விரும்புகிறார். Believe in Jesus name. இயேசுவின் நாமத்திலே நீங்க நம்புங்க போதும். Lord, today I'm going to be healed and delivered. ஆண்டவரே இன்றைக்கு நான் முற்றிலுமாக விடுதலையாகி சுகமாக போகிறேன். I'm going to pray for you right now. நான் இப்பொழுதே உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். Loving heavenly gracious Father, அன்பின் பரலோக கிருபை உள்ள தகப்பனே, I pray for your precious people. உம்முடைய விலையேற பெற்ற ஜனங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். Lord, the people who are watching all around the world. மேலும் உலகம் முழுவதும் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். The people who are standing and praising God in this place. மேலும் உம்முடைய சபையில இங்க
என்று உம்மை துதித்துக் கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன். Lord, you know the personal sickness of each and individual. ஆண்டவரே, ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கிற மனுஷர்களுடைய வியாதி, நோய், பலவீனத்தை நீ அறிந்திருக்கிறீர். You know the suffering and afflictions of them. ஆண்டவரே, அவருடைய துன்பத்தையும் பாடுகளையும் வேதனையும் அவர் கஷ்டப்படுகிறதை நீ பார்த்து கொண்டிருக்கிறீர். You are the God of healer. ஆனால் நீ சுகமளிக்கிற தேவன். You sent for the word and heal the நீர் sick. வார்த்தையை அனுப்பி வியாதியை, நோயை குணமாக்குகிறீர். I believe in the mighty name of Jesus. Let your people shall heal right now. இயேசுவின் நாமத்தின் வல்லமை உள்ள நாமத்திலே நான் விசுவாசிக்கிறேன். உம்முடைய ஜனங்கள் வியாதி, பலவீனம், நோய் பிடியிலிருந்து விடுதலை ஆவார்களாக. You are delivered right now. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய ஜனங்களை நிரப்புவீராக. Fire. இயேசுவின் நாமத்தில் அக்கினியை கொடுக்கிறேன். Let your heal coming right now. இயேசுவின் நாமத்தில் நீ சுகமாவாயாக. Receive the healing. பெற்றுக்கொள்ளுங்க தேவனுடைய சுகத்தை. Receive the healing. Receive the healing. சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. Receive the healing. சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. Receive the healing. ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளுங்க. Receive the healing. பலத்தை பெற்றுக்கொள்ளுங்க. God start to move healing in your body. தேவன் உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதிகளையும் நோய்களையும் குணமாக்கி கொண்டிருக்கிறார். The healing is going on. தேவனுடைய சுகம் போய் கொண்டிருக்கிறது. தேவன் உங்களை சுகமாக்கி கொண்டிருக்கிறார். Your pain is going away from you. பலவீனங்கள், நோய்கள் எல்லாம் போய் கொண்டிருக்கிறது. Every pain is going up from you. ஒவ்வொரு எல்லா வேதனைகளும் வலிகளும் போய் கொண்டிருக்கிறது. Thank you for your touch, O God. தேவனே, உம்முடைய தொடுதலுக்காக நன்றி. Thank you for your power, O God. ஆண்டவரே, உம்முடைய வல்லமைக்காக நன்றி. Supernatural power. இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய வல்லமை. Touch them. போட்டுமானவரே, Set them free. விடுவிக்கப்படுவீர்களாக. In Jesus' name. இயேசுவின் நாமத்திலே. Thank you for answering our prayers. அப்பா பிதாவே, எங்க ஜெபத்துக்கு நீ பதில் கொடுத்தபடியா நன்றி. Thank you for delivering the people. அப்பா பிதாவே, இந்த ஜனங்களை நீ விடுதலையாக்கினபடியா நன்றி. Continue to be with them. ஆண்டவரே, தொடர்ந்து அவரோடு இருப்பீராக. Rise up as a testimony. அவர்களை சாட்சியாக எழுப்புவீராக. My dear people, என்னுடைய அன்பான ஜனங்களே, now you can search your body. நீங்கள் உங்களுடைய சரீரத்துல எந்தெந்த இடத்துல பலவீனம், நோய், வியாதி இருந்ததோ, வலி இருந்ததோ, அதை கொஞ்சம் ஆராய்ச்சி பாருங்க. You are healed. நீங்க இப்ப சுகமாயிட்டீங்க. You are healed right now. நீங்க சுகமாயிட்டீங்க, விசுவாசிங்க. Search your body right now. நீங்கள் கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்களேன். Through the power of Jesus you are healed. இயேசுவினுடைய வல்லமையில நீங்கள் இப்ப சுகமாயிட்டீங்க. You are delivered. நீங்க விடுதலை ஆக்கிட்டீங்க. Your pain is gone. உங்களுடைய வலி எல்லாம் போயிடுச்சு. When you came here, இங்க வந்தீங்க, you are sick. வியாதியா வந்தீங்க. But after the prayer, ஆனா இந்த ஜெபத்துக்கு பிறகு God has healed you with the instantly. தேவன் உடனடியாக உங்களை குணமாக்கி இருக்கிறார். The instant power of Jesus healed you. இயேசுவின் உடனடியாக சுகமளிக்கும் வல்லமை உங்களை சுகப்படுத்தி இருக்கிறது. Thank you, Lord. Thank you, Father. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Holy Spirit. Thank you, Lord. Thank you, Jesus. Hallelujah. 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 Thank you, Father. Loving Heavenly Father, அன்பின் பரலோக பிதாவே, once again ஒரு விசை கூட I submit these people in your hands. இந்த ஜனங்களை உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறேன். I pray that, Father, பிதாவே, நான் ஜெபிக்கிறேன். you have healed them already. நீ அவர்களை ஏற்கனவே சுகமாக்கிட்டீங்க. Dear Lord, they receive the healing from you. அவர்கள் உம்மிடத்திலிருந்து சுகத்தை பெற்றுக்கொள்ளணும். Let your name alone be glorified. உம்முடைய நாமம் மாத்திரமே In மகிமைப்படட்டும். Jesus' name I pray. இயேசுவின் நாமத்திலே Please be ஜெபிக்கிறேன். seated. தயவு செய்து உட்காருங்க. Amen. 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 Glory to God. தேவனுக்கே Shall we put our hands together and கரங்களை praise தட்டி God? கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? Shabala Tura Baladia. Thank you, Holy Spirit. Thank you, Father. Those who are sitting this side, please come and sit. இந்த சைடுல அமர்ந்து இருக்கிறவங்க கொஞ்சம் தயவு செய்து முன்னாடி வாங்க. Hallelujah. இந்த சைடுல Hallelujah. இருக்கிறவங்க, வலது Thank பக்கத்துல you for those இருக்கிறவங்க who are எல்லாரும் sitting இங்க this side, please come and sit. இந்த சைடுல இருக்கிறவங்க எல்லாரும் இந்த சைடு வந்துருங்க. Our God is a good God. நம்முடைய தேவன் நல்ல தேவனாக இருக்கிறார். Welcome you all in the matchless name of Lord and Savior Jesus Christ in this evening gathering. ஈடு இணையற்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை கூடுகைக்கு உங்கள் அனைவரும் நாங்கள் வரவேற்கிறோம். The whole world, you know, they were participating and they were making vow with God with fasting and prayers during the 40 days. இந்த முழு உலகமே இந்த லெந்து நாளிலே உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். They want to come very closer to God. அவர்கள் தேவனிடத்தில் மிகவும் நெருக்கமாக வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். Because they meditate the cross of Jesus. காரணம் இயேசுவினுடைய சிலுவையை அவர்கள் தியானிக்கிறார்கள். This 40 days is going to be a great blessing for those people who are committed and dedicatedly, you know, they're sacrificing themselves in fasting and prayers. அவர்கள் பிரதிஷ்டை பண்ணி தியாக மனப்பான்மையோடு கூட இந்த 40 நாட்கள் தேவனுக்காக அந்த சிலுவை தியானத்தை குறித்து கர்த்தருக்காக அர்ப்பணிக்கிறவருடைய வாழ்க்கை நிச்சயமாகவே ஆசீர்வாதமாக இருக்கும். It's no doubt into it. Surely your prayers are going to be answered. And after the 40 days of your fasting and praying, you're going to be witness and testimony for God. நிச்சயமாக உங்களுடைய ஜெபங்கள் அனைத்தும் கேட்கப்பட்டு பதில் அளிக்கப்படும். 40 நாட்கள் கழிச்சு நீங்கள் கர்த்தருக்கென்று சாட்சிகளாக நிச்சயமாக இருப்பீர்கள். Shall we put our hands and praise God in the holy sanctuary of God? தேவனுடைய சன்னிதானத்தில்
தட்டி நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? Jeremiah 29:11. எரேமியா 29:11. I have a plan for you. நான் உங்களுக்காக ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன். God is a God who gives a plan for his children. தேவன் தாமே தம்முடைய ஜனங்களுக்கென்னு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். It's not an ordinary plan, it's a God's plan. அது சாதாரண எல்லாரும் போடுற மாதிரி திட்டம் கிடையாது. அது தேவனுடைய திட்டம். It's a bigger plan. அது ஒரு மிகப்பெரிய திட்டம். You never understand what God has been predestined and what God has created for his children. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு என்ன வைத்திருக்கிறார், எதுக்கு உண்டாக்கினார், என்ன இந்த காரியத்தை செய்கிறார் என்பது காரியத்தெல்லாம் உங்களால புரிந்து கொள்ளவே முடியாது. Maybe presently you might be watching this, like a blindly you may not be know how my future would be, but be confident the Lord who carried you all through this year and month is able to continue to lead you in supernatural way. அநேகர் இதை கவனித்துக் கொண்டு இருக்கிறவர்களுக்கு சில காரியம் புரிந்து கொள்ள முடியாது. எப்படி எதிர்காலம் இருக்கும், எப்படி என்னுடைய வாழ்க்கை இருக்கும் என்பதை குறித்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட வழியில தேவன் உங்களை இப்படியாக நடத்தி கொண்டு வந்தவர் எதிர்காலத்தையும் உங்களுக்கு வாழ்க்கையை கொடுத்து உங்களை ஆசீர்வாதமா நடத்துவார். Because we see him as a father. ஏன் தெரியுங்களா? அவரை நம்ம ஒரு அப்பா பிதாவாக நம்ம பார்க்கிறோம். And he also sees you as our own children. அவர் தம்மை உங்களையும் கூட தம்முடைய சொந்த ஜனங்களாக பார்க்கிறார். He adopted you and me by shedding his blood on the cross of Calvary. கல்வாரி சிலுவையிலே ரத்தத்தை சிந்தி தேவனுடைய குடும்பத்தில் நம்மையும் ஒருத்தராக அவர் தத்து எடுத்துக்கொண்டார். So we are no more as strangers, we are a children of most high God. எனவே நாம் வேற ஒரு அந்நியர்களோ புறஜாதிகள் அல்ல, நாம் உன்னதமான தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம். That's what through confidently we should ask everything in Jesus name. ஆகவே தான் இயேசுவின் நாமத்திலே எல்லாவற்றும் உரிமையோடு நம்பிக்கையோடு நம்ம கேட்க முடியும். So I pray in the mighty name of Jesus, your Father in heaven in the month of March is going to be answered each and every prayer in publicly. எனவே இந்த மாதத்துல உங்கள் பிதாவாகிய தேவன் வெளியரங்கமாக நீங்கள் ஏறெடுத்த எல்லா ஜெபத்துக்கும் அவர் பதில் அளிப்பார் என்று நான் உறுதியாக சொல்லுகிறேன். Month of March is a prayer answering month. இந்த மாசம் மார்ச் உங்களுக்கு ஜெபம் பண்றதுக்கு வேண்டிய பதிலை பெற்றுக் கொள்கிற மாசம். How many of our people believe this? எத்தனை பேர் என் ஜெபத்துக்கு பதில் அளிக்கிற மாதம் என்று நீங்க விசுவாசிக்கிறீங்க? You're going to march towards your destiny. நீங்கள் உங்களுடைய முடிவுக்கு ஏதுவாக நீங்கள் போக போறீர்கள், வெற்றிக்கு ஏதுவாக போக You're போறீர்கள். going to march through your successful and victory. உங்களுடைய வெற்றி ஜெயமான ஒரு வாழ்க்கைக்கு எதிராக நீங்க போக போறீர்கள். Your walk is not going to be a failure. Your walk is going to be a success, like a Lion of Judah children you're going to be walking. உங்களுடைய நடக்கை என்பது தோல்வியாக அல்ல, ஆனா யூத ராஜ சிங்கத்தை போல உங்களுடைய நடக்கை என்பது ஒரு ஜெயமாக போகும். விசுவாசிக்கிற பிள்ளைங்க கரங்களை தட்டி ஆண்டவரை மைப்படுத்துவோமா? I'm going to talk about 5 types of tea. 5 விதமான Tea, alphabet. டீ என்ற ஒரு வார்த்தையை பேச போகிறேன். It's not a tea cup tea. I'm not talking about that. நான் குடிக்கிற டீயை பத்தி நான் பேச விரும்பலை. Alphabetic tea, 5 types of tea. ஆங்கிலத்துல வருது பாத்தீங்களா அந்த டீ, அந்த இது STOP அது பத்தி நான் பேச. The first tea is thanksgiving. முதலாவது டீ நன்றி அறிதல். Second one, talents. இரண்டாவது தாளந்து. Third one, tribulation. மூன்றாவது உபத்திரவம். Fourth, timing. நான்காவது நேரம். Fifth one, tithe. ஐந்தாவது தசம பாகம். When you follow these principles in your life, you will be a successful believer in Christ Jesus. உங்களுடைய வாழ்க்கையில இந்த 5 விதமான கோட்பாடுகள் கொள்கைகளை நீங்கள் கைக்கொள்வீர்களானால் நீங்கள் ஒரு வெற்றி உள்ள ஒரு விசுவாச வாழ்க்கை நீ வாழ்வீர்கள். Every day when you wake up in the morning, if you have a fresh full, a delicious tea, you will feel fresh in a day. நீங்கள் ஒவ்வொரு நாள் காலையிலும் எழுந்திருக்கும் போது, நீங்கள் காலை உணவு அணுகும் போது அல்லது ஒரு தேநீர் நீங்க சாப்பிடும் போது கூட ஒரு புத்துணர்ச்சி அளிக்கத்தக்கதான ஒரு விசேஷத்தலாக நீங்க இருப்பீர்கள், உணர்வீர்கள். But this tea, ஆனா இந்த டீயோ 5 types of tea, இந்த 5 விதமான டீயோ it's not going to be fresh only in the morning, but the whole day of your life is going to be freshened. ஒவ்வொரு நாள் காலையில மாத்திரம் நீங்க டீ சாப்பிடுறீங்க பாருங்க, அந்த மாதிரி புத்துணர்ச்சி கொடுக்கத்தக்கதல்ல. உங்க வாழ்நாள் முழுவதும் இந்த 5 டீயை நீங்க செய்தீர்களானால் வாழ்நாள் முழுவதும் நீங்க சுபிட்சமாக இருப்பீர்கள். That is what you should pay attention carefully this message. ஆகையால்தான் இன்றைக்கு நான் கொடுக்கிற இந்த செய்தியை நீங்க மிகவும் உன்னிப்பாக கவர்ந்து நீங்க செவி கொடுக்க வேண்டும். How many of you ready? எத்தனை பேர் இந்த 5 டீ சாப்பிட விரும்புறீங்க? Shall we put hands and praise கரங்களை God? தட்டி கர்த்தரை நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. The first thing is முதலாவது டீ thanksgiving. நன்றி செலுத்தணும்.
Thanksgiving is very important. கர்த்தருக்கு நன்றி செலுத்துவது என்பது மிக முக்கியமானது. 1 Thessalonians 1 தெசலோனிக்கேயர் chapter 5 5ஆம் அதிகாரம் 16 to 18 16ல இருந்து 18 வரைக்கும். The Bible says, rejoice in God, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்க, pray always, எப்பொழுதும் இடைவிடாம ஜெபம் பண்ணுங்க, and be a heart of thanksgiving to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, நன்றி செலுத்துங்க. That is the will of God in Christ Jesus. எல்லாவற்றிலும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்வது, நன்றி செலுத்துவது தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது கிறிஸ்து இயேசுக்குள்ளாக. What is the will of God? How to find out the will of God? To find out the will of God, the child of God must praise and give him thanks to God every day. தேவனுடைய சித்தம் என்ன? தேவனுடைய சித்தத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? தேவனுடைய சித்தத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு தேவனுடைய பிள்ளையானவர்கள் எப்பொழுதும் தேவனுக்கு நன்றி செலுத்துவதாக இருக்க வேண்டும். The message is, I have a plan for you. செய்தி எனக்கு என்னன்னு கேட்டா, நான் உங்களுக்காக ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன். To identify, to know the plan of God in my life, I should praise him. I should give thanks to God. என்னுடைய வாழ்க்கையில அந்த சித்தம் என்ன, அந்த திட்டம் என்ன கண்டுபிடிச்சு நான் வாழ்க்கை வாழ்வதற்கு நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும், கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். Because he said, I have a future for you, I have a hope for you. ஏன்னா அவர் என்ன சொல்லியிருக்கிறார், நான் உனக்கு ஒரு எதிர்காலம் வச்சிருக்கிறேன், உனக்கு ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறேன். To hold on to these promises, you must praise him, you must give thanks to him. அவருடைய வாக்குத்தத்தத்தை நீங்க பிடித்துக்கொண்டு அதிலே நிற்பதற்கு அவரை ஸ்தோத்தரித்து அவருக்கு நீங்க எப்பொழுதும் நன்றி செலுத்த வேண்டும். We Christian always want the new blessings. கிறிஸ்துவாகிய நாம் எப்பொழுது புது புது ஆசீர்வாதங்களே வேண்டும் என்று விரும்புகிறோம். Surely God is also ready to bless you in such a way. நிச்சயமாக தேவன் நமக்கு அப்படிப்பட்ட புது ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்கு விரும்புகிறார். Because the Bible says every day his grace is new in the morning. ஏனெனில் வேதம் என்ன சொல்கிறது, ஒவ்வொரு நாளும் நம்முடைய கிருபையும் இரக்கமும் புத்தம் புதிதானவர்களா இருக்கிறது. God doesn't want to bless you in the same level. He wants to promote you to the next level. இருக்கிற அளவிலேயே தேவன் ஆசீர்வதிக்க விரும்பாமல் அடுத்த கட்ட அளவுக்கு தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். So today what the scripture is talking about, you must thanks to God to find out the will of God in your life. எனவே இன்றைக்கு என்ன நம்ம பார்க்கிறோம் என்று கேட்டால், உங்களுடைய வாழ்க்கையில தேவ சித்தம் திட்டம் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்கு நீங்க அவர் எப்பொழுதும் ஸ்தோத்திரிக்க வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும். That is what Philippians 4:6 says. அதனாலதான் பிலிப்பியர் 4:6 சொல்லப்பட்டிருக்கிறது, Do not worry about anything, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் but for everything with a thanksgiving heart எல்லாவற்றிலும் நன்றியுள்ள ஸ்தோத்திரத்தோடு கூட தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். make known to God through your thanksgiving prayer. நீங்கள் உங்கள் விண்ணப்பங்கள் எல்லாவற்றும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய அல்லது நன்றி செலுத்தத்தோடு கூடிய இருக்கிற ஜெபங்களோடு கூட தெரியப்படுத்த வேண்டுமா? Many times அநேக சமயத்துல we are failed to give thanks to God. கர்த்தருக்கு நன்றி செலுத்தவும் ஸ்தோத்திரம் செலுத்தவும் நம்ம மறந்து விடுகிறோம். We offer many prayers before him. தேவனுக்கு முன்பாக நல்ல ஜெபத்தை வைக்கிறோம். Lord, I need this, Lord, I want that. ஆண்டவரே எனக்கு இது வேணும் அது வேண்டும் என்று வைக்கிறோம். When we receive it, we are not testimony for that blessings. ஆண்டவரிடத்திலிருந்து அதை பெற்றுக்கொண்ட பிறகு அந்த ஆசீர்வாதத்துக்காக நம்ம சாட்சி சொல்வதில்லை, மகிமையாவும் இருப்பதில்லை. We should not be like that way. நம்ம அந்த மாதிரி எல்லாம் இருக்க கூடாதுங்க. What God expects from you, நம்மிடத்திலிருந்து உங்களிடத்திலிருந்து தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்? say to somebody, பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, thanksgiving heart. நன்றி உள்ள இருதயம் எதிர்பார்க்கிறாரு சொல்லுங்களேன். Thanksgiving heart. நன்றி உள்ள இருதயம் வேணும்னு எதிர்பார்க்கிற சொல்லுங்க. Very important. அது மிகவும் முக்கியமானது. Because the normal human being, when he helped you, he expect from you must say thanks to him. உங்களுக்கு சாதாரணமாகவே நீங்க யாருக்கிட்டதாவது ஏதாவது ஒரு நன்மை பெற்றுக்கொண்டா அவங்க என்ன எதிர்பார்க்கன்னா, நன்றி ஏதாவது எதிர் சொல்வானா, நன்றி சொல்லாத போயிட்டானே அப்படிதான் சொல்லுவாங்க. The gratefulness is very important. நன்றி உள்ள இருதயம் எல்லாருக்கும் எதனா வாங்கிட்ட பிறகு தண்ணி குடிச்சா கூட தேங்க்ஸ் சொல்றது தான் கரெக்ட், உண்மையானது. But the great Almighty also expect you the same thing. அதே வல்லமை உள்ள பிதாவாகிய தேவன் கூட அவரிடத்துல நீங்க ஏதாவது பெற்றுக்கொண்டா ஆண்டவரே ஸ்தோத்திரம் நன்றின்னு எதிர்பார்க்கிறார். That is called testimony. அதுதாங்க ஒரு சாட்சி. Because next time another request you are praying to God. ஏன் தெரியுமா, இந்த தடவை நன்றி சொல்லிட்டா அடுத்த தடவை இன்னொரு வேண்டுதல் இன்னொரு ஜெபத்தை நீங்க கர்த்தருக்கு வைப்பீங்க. That time whatever you pray you will not get answer. நீங்க நன்றி ஃபர்ஸ்ட் முதல் தடவை கொடுக்கலன்னா ரெண்டாவது தடவை நீங்க கேட்கறதுக்கு நீங்க என்னதான் கத்துனாலும் ஜெபித்தாலும் அமைதியா இருப்பார் கர்த்தர். Because it's a pending. ஏன் தெரியுமா, அது அப்படியே நிலுவையில வைக்கப்படும். You are not get approval from the Lord. கர்த்தரிடத்திலிருந்து ஒரு அங்கீகாரத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது. The last miracle what you received it,
you are not grateful for that blessing. ஏனெனில் கடந்த முறை நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த ஆசீர்வாதத்துக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தாததுனால இப்பொழுது நிகழ்காலத்தில் வைக்கிற அந்த ஜபத்துக்கு வந்து நிலுவையில் வைக்கப்படும். 10 lepers came to Jesus. நல்லா கவனிங்க, 10 குஷ்டரோகிங்க இயேசு கிட்ட வந்தாங்க. 10 was healed. 10 பேரும் சுகமானாங்க. But how many people came forward and testified? ஆனா அந்த 10 பேர்ல எத்தனை பேர் இயேசு கிட்ட வந்து சாட்சி சொன்னாங்க, நன்றி செலுத்தினாங்க தெரியுமா? 9 people was gone. 9 பேர் இருக்கிற இடமே தெரியாது, காலி பண்ணி போயிட்டாங்க. Only one person came and ஆனா testified. ஒருத்தன் தான் இயேசு கிட்ட வந்து ஸ்தோத்திரம் பண்ணா, நன்றி செலுத்தினான். Touch your heart and say how many miracles you receive from Jesus. உங்களுடைய வாழ்க்கையிலே இருதயத்தை தொட்டு சொல்லுங்க, எத்தனை அற்புதத்தை கர்த்தர் உங்ககிட்ட பெற்றுக்கொண்டிருக்கீங்க. Since from 2023 January 1st till today many more miracles. 1ஆம் தேதி ஜனவரி 2023ல இருந்து இன்றைய வரைக்கும் அநேக அற்புதங்களால கர்த்தர் செய்திருக்கிறார். But did you share your testimony to someone else? ஆனா யாருக்கிட்டாவது போயிட்டு தேவன் செய்த அந்த அற்புதத்தை அதிசயத்தை நீங்க பகிர்ந்து இருக்கிறீங்களா? Did you have the thanksgiving heart to God? கர்த்தருக்காக நன்றி உள்ள இருதயம் உங்களுக்கு இருக்கிறதா? If not, அப்படி இல்லாவிட்டால் today take a resolution to Jesus. இன்றைக்கு இயேசுக்காக தீர்மானம் செய்து கொள்ளுங்க. Lord, give me that grace of thanksgiving heart. ஆண்டவரே, எனக்கு நன்றி உள்ள இருதயத்தை கொடுக்கிறதுக்கு கிருபையா இருங்க ஆண்டவரே. Give thanks with a grateful heart. Give thanks to the Holy One. Give thanks because His given Jesus Christ His Son. நன்றி செய்து பாடுவோம். உள்ளம் நிறைவுடன் நன்றி பரிசுத்தர்க்கே நன்றி தேவகுமாரன் இயேசுவை தந்தார். The first T is important for us. It's nothing but thanksgiving. முதலாவது டி, அது மிக முக்கியமானது, வேற ஒன்றும் இல்ல, கர்த்தருக்கு நன்றி உள்ளவளா இருக்கணும். The second T is a tribulation. இரண்டாவது உபத்திரவம், துன்பம் வரும். Jesus said, இயேசு சொன்னாரு, John 16:33, யோவான் 16:33, in the world there is a tribulation. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு. We are not out of this world, we are in this world. நாம் இந்த உலகத்தை விட்டு போகல, உலகத்துல தான் நம்ம இருக்கிறோம். Jesus came into this world. God so loved the world, He gave His only one begotten Son. தேவன் இந்த உலகத்துல வந்தா, இயேசு இந்த உலகத்தையே நேசித்து தம்முடைய சொந்த குமாரனையே உலகத்துக்கு கொடுத்தார். But what Jesus said, ஆனா இயேசு அங்க என்ன சொன்னாரு? I came to this world but my own people rejected me. ஆனா நான் இந்த உலகத்துக்கு வந்தேன், ஆனா என் சொந்த ஜனங்களே என்னை தள்ளிட்டாங்க. So this world is full of vanity. எனவே இந்த உலகம் முழுவதுமே மாயையிலே நிரம்பி இருக்கிறது. There is no real, you cannot find out anywhere else. எங்கேயுமே எந்த இடத்திலுமே ஒரு நிஜத்தை, உண்மையை நீங்கள் காணவே முடியாது. How that China is a fake products, the same way the world is also sometimes a fake. எப்படி சீனாவுடைய தயாரிப்புகள் சிலது போலியா இருக்கிறதோ, அதே போலதான் இந்த மாதிரி இந்த உலகமும் பொய்யா இருக்கிறது. Because the people whom you see today, tomorrow they are changing. ஏன்னா இன்றைக்கு எப்படி ஒரு ஜனத்தை நீங்க பாக்குறீங்களோ, ஒரு நபரை பாக்குறீங்களோ, நாளைக்கு அதே நபர் பாருங்க வேற மாதிரி மாறிட்டு இருப்பான். Atmosphere is changing. அந்த சூழ்நிலைகள் சீதோஷங்கள மாறுகிறது. Global warming is coming there. அந்த பூமி வெப்பமாகிறது மாறுகிறது. So the changes are happening in the world. எனவே இந்த உலகத்துல மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. Jesus said, in this world there is a tribulation. அதனாலதான் இயேசு சொன்னார், இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு. Show me somebody in this world, I don't have a problem at all in this world. எனக்கு இந்த உலகத்துல பிரச்சனையே இல்லப்பா சொல்றங்க யாராவது ஒருத்தரை எனக்கு காட்டுங்க பார்க்கலாம். Right from the child till the grade, everybody have a problem. குழந்தையா பிறந்ததிலிருந்து கல்லறைக்கு போகிற வரைக்கும் எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்கிறதா செய்யுது. Only one person, they don't have the problem. ஒருத்தருக்கு தான் பிரச்சனையே இல்ல, who died and buried. மரித்து அடக்க பண்ணப்பட்டவர்களுக்கு. Oh, for all the people who are living creature, they have a problem. உயிரோடு கூட இருக்கிற எல்லாருக்கும் பிரச்சனை தான் இருக்குது. So in this world, my dear people, we are running for our life. எனவே உலகத்துல உயிரோடு கூட இருக்கிற ஜனங்க நம்ம வாழ்க்கைக்காக ஓடிக்கொண்டு இருக்கிறோம். For one reason, ஒரே ஒரு காரணம் தாங்க, money, money, money. பணம் 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 பணம். For the money we are running. பணத்துக்காக நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம். Why? ஏன்? We have to pay EMIs. நம்ம அந்த மாத தவணை கட்டணும்.
We have to feed our family. நம்ம பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும். We have to take care of us. நம்ம பொறுப்பெடுத்துக் கொள்ளணும். Whatever the money which borrowed, I should give him to the. எந்தெந்த யாருக்கெல்லாம் கடன் வாங்கணும்னோ கடனை திருப்பி கொடுக்கணும். Lot of commitments. நிறைய அர்ப்பணிப்புகள். So in this world we are running and running. எனவே இந்த மாதிரி பணத்துக்காக இந்த உலகத்துல ஓடி இங்கும் அங்கமாக அலைகிறோம். That's what the Lord says. ஆகையால தான் நம்ம ஆண்டவர் சொன்னாரு, my dear brother and my dear sister, in the world there is a tribulation. என் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்துல உபத்திரவம் உண்டு. One day you are happy, other day you are sad. ஒரு நாள் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, ஆனா இன்னொரு நாள் பாருங்க துக்கமா இருப்பீங்க. One day you want to dress very properly and cheerfully, and other day you don't want to be dressed properly. Very sadly you will dress it. ஒரு நாள் நல்ல உடுத்து நல்ல உடைய போட்டு அழகா நல்ல சந்தோஷமா இருப்பீங்க, ஆனா இன்னொரு நாள் உடைய அந்த மாதிரி போடாம நீங்க ரொம்ப துக்கமான ஒரு உடைய போட்டு இருப்பீங்க. Worriness is torturing you. ரொம்ப கவலைகள் உங்களை சித்திரவதை பண்ணுது. Future about thinking is torturing you. எதிர்காலத்தை குறித்ததான ஒரு காரியம் உங்களை ரொம்ப அந்த சிந்தை உங்களை சித்திரவதைப்படுத்துது. That is what first John epistle chapter 2 verses 15 says. ஆகையால தான் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்கிறது, do not love the world. உலகத்திலே அன்பு கூராதிருங்கள். If you love the world, you don't have the love of Father in you. உலகத்திலே நீங்கள் அன்பு கூர்ந்தால் பிதாவின் அன்பு உங்களிடத்தில் இல்லை. Listen how the beautiful scripture says. என்ன அழகா இந்த வசனம் சொல்லுது பாருங்க. If you love this world, you don't have the love of Father in heaven. இந்த உலகத்தை நீங்க நேசிப்பீர்களானா பிதாவாகிய தேவனுடைய அன்பு உங்களிடத்தில் கிடையாதாம். Jesus said, இயேசு சொன்னார், my place is not here. என்னுடைய இடம் இங்க இல்ல, my place is in heaven. என்னுடைய இடம் பரலோகத்தில் இருக்குது. So if you are a child of God, நீங்கள் ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருப்பீர்களானா you always think about where Jesus is there. எங்க இயேசு இருக்கிறாரோ அங்கதான் நீங்க யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். You will fix your eyes upon him. உங்களுடைய கண்களை இயேசுவின் மீது பதித்து வைத்திருப்பீர்கள். You will not be shaken what may come in your life. உங்களுடைய வாழ்க்கையில என்ன ஏது வந்தாலும் நீங்கள் அசைக்கப்பட மாட்டீர்கள். You will be strong and you will have a confidence. This is not a permanent for me. This is a temporary I'm going through. I will overcome this. இதுதான் எனக்கு நிரந்தரம் என்று நீங்கள் உறுதியோடு கூட இருந்து இதெல்லாம் தற்காலிகமானது மாயை என்பதை நீங்கள் உண்மையிலேயே தீர்மானம் பண்ணியிருப்பீர்கள். So Jesus overcome everything on the cross. எனவே சிலுவையிலே இயேசு எல்லாவற்றையும் ஜெயம் கொண்டார். He overcome the world on the cross. உலகத்தை கூட சிலுவையிலே ஜெயம் கொண்டார். He overcome the Satan on the cross. சாத்தானையும் சிலுவையிலே ஜெயம் கொண்டார். He overcome the works of the enemy on the cross. சத்துருவானுடைய எல்லா காரியத்தையும் அந்த சிலுவையிலே மேற்கொண்டார். That is what when you look on the cross of Jesus. ஆகையால தான் அந்த கிறிஸ்து இயேசுவினுடைய சிலுவையை நீங்க நோக்கி பார்க்கும்போது your heart is melting. இருதயமானது உருகுகிறது. Your eyes, the tears is rolling. கண்கள் இருந்து அந்த கண்ணீர் அப்படியே உருண்டு வழிந்து போகிறது. There is a power in the cross of Jesus. இயேசுவினுடைய சிலுவையிலே வல்லமை ஒன்று இருக்கிறது. My dear brother and sister, என் அன்பான சகோதர சகோதரிகளே, do you feel that you are going through very harder and difficult in your life? உங்களுடைய வாழ்க்கையில மிகவும் கடினத்தையும் கஷ்டத்தையும் போயிருந்து இருக்கிறது போல உணர்கிறீர்களா? No peace in my home. என்னுடைய குடும்பத்துல சமாதானம் இல்லை. No joy in my life. என்னுடைய வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சி இல்லை. Whatever I'm earning, it's going for my debts. நான் என்னென்னலாம் சம்பாதிக்கிறேனோ எல்லாம் கடனாவே போகிறது. When I think about it, I was really worrying about why I'm surviving. நான் இதெல்லாம் யோசிக்கும் போது உண்மையிலேயே நான் ஏன்டா இந்த உலகத்துல உயிரோடு கூட வாழ்கிறேன் என்பதை குறித்து நான் யோசிக்க தோணுகிறது. For those people, அந்த மாதிரி இருக்கிற ஜனங்களுக்கு நான் சொல்லுகிறேன், God wants to help you. தேவன் உங்களுக்கு உதவி விரும்புகிறார். Jesus wants to set you free. தேவன் இயேசு கிறிஸ்து உங்களை விடுவிக்க விரும்புகிறார். Jesus wants to help you. இயேசு உங்களுக்கு சகாயம் செய்ய விரும்புகிறார். Say to somebody, பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, don't worry. கவலைப்படாதப்பா. Don't worry. ஐயா கவலைப்படாத. God will help you. தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். Your problem will be solved. நீ உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்வு ஏற்பட்டுடும். You will come out from that problem. நீங்கள் பிரச்சனையிலிருந்து வெளியே வருவீங்க. You will be strong and you will be healthy. நீங்கள் சுகம் பலன் ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க. You will be testimony for him. நீங்கள் அவருக்காக சாட்சியாக இருப்பீங்க. Days are coming for you. நாட்கள் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. Tribulation will be come out and you will be a joy and you will be a person will be a shine for his kingdom. உபத்திரவம் முடிந்து உபத்திரவத்திலிருந்து நீங்க வெளியில வந்து இயேசுக்காக மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பலனும் வெற்றி உள்ள ஒரு நபராக நீங்க வெளியே வருவீங்க. Enemy, can you put yourself into test only for 10 days? Enemy, put yourself for the test for 10 days. ஒரு 10 நாட்கள் சத்துருவானவன் உங்களை சோதிக்க இடம் கொடுப்பான்.
He will see you how faith you are in God. நீ தேவன் மேல எந்த அளவுக்கு விசுவாசம் வச்சிருக்கிற, அவரை நம்புற என்பதை சோதிப்பான். Whether you are stay away from the faith of God, whether you are sustaining yourself in the faith of God. விசுவாசத்தை விட்டு விலகி போயிடுறீங்களா அல்லது விசுவாசத்திலே நீங்க நிலைத்திருக்கிறீங்களா என்பதை சோதிப்பான். He will see your faith that is in Christ. கிறிஸ்து இயேசுக்குள்ளாக இருக்கிற உங்களுடைய விசுவாசத்தை சத்துருவானவன் பாப்பான். That is what Jesus said. அதுதான் இயேசு சொன்னார். In this world there is a tribulation. இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு. But I overcome. ஆனால் நான் உலகத்தை ஜெயித்தேன். I overcome. நான் உலகத்தை ஜெயித்தேன். You also going to overcome. நீங்களும் உலகத்தை ஜெயிப்பீங்க. You are going to overcome. நீங்களும் உலகத்தை ஜெயிப்பீங்க. When you see Jesus. இயேசுவை நீங்க நோக்கி பார்க்கணும். இன்னைக்கு ஒண்ணே சொல்லணும். உலகத்தை என் பின்னாடி நான் வைக்க போறேன், சிலுவையை என் முன்னாடி நான் வைக்க போறேன். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? நீங்க சிலுவையை முன்னாடி வச்சீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. உலகத்தை பின்னாடி இருந்து, உலகம் உங்களுக்கு முன்னாடி இருந்து சிலுவை பின்னாடி தான் நீங்க தோத்துருவீங்க. இன்னைக்கு why you are going through a lot of problem? நீங்கள் ஏன் தெரியுமா அநேக பிரச்சனைகளுக்குள்ளாக இன்றைக்கு போறீங்க? It is because the world is front of you, the cross is behind you. உலகம் உங்களுக்கு முன்னாடி இருக்கிறது, சிலுவை உங்களுக்கு பின்னாடி இருக்குது. But if the cross is before you, ஆனால் சிலுவை உங்களுக்கு முன்னாடி இருக்குமேயானால் you will say, நீங்க சொல்வீங்க, I will overcome everything in Jesus. நான் எல்லாத்தையும் இயேசுவின் நாமத்திலே ஜெயம் கொள்வேன். திராணிக்கு மேல உன்னை கர்த்தர் சோதிக்க விட மாட்டாரு. நீ அந்த சிலுவையை நோக்கி பாப்பீனா. சொல்லுவோமா? சிலுவையின் முன்னே உலகம் என் பின்னே, சிலுவையின் முன்னே உலகம் என் பின்னே, சிலுவையின் முன்னே உலகம் என் பின்னே, பின்னோக்கினான் பின்னோக்கினான். I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back, no turning back, no turning back. Thirdly, மூன்றாவது talents. தாலந்துகள். First I said thanksgiving. முதலாவது நன்றி செலுத்த வேண்டும் என்று சொன்னேன். Second, tribulation. இரண்டாவது உபத்திரம் உண்டு என்று சொன்னேன். And in tribulation, how you should overcome? உபத்திரவத்திலே நீங்க எப்படி ஒரு ஜெயம் கொள்வது? Through cross. சிலுவையின் மூலமாக. Seeing the cross. சிலுவையை நீங்கள் பார்க்கிறது மூலமாக. Following the steps of Jesus. இயேசுவினுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றுவதன் மூலமாக. Definitely you will be a victorious and successful. கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைந்து நீங்க ஜெயாலியாக மாறுவீர்கள். And thirdly, மூன்றாவது talents. தாலந்துகள். Matthew 25:14 to 33. மத்தேயு 25ல 24 இருந்து 14 to 30. 14 இருந்து 30 வரைக்கும். It's talk about the talents. அங்க இயேசு கிறிஸ்து தாலந்துகளை பத்தி பேசுறார். Parables of talent. அந்த தாலந்தை குறித்ததான உவமை. One man wants about to leave his own country to get to journey. அந்த கொடுக்கிறவன் தாலந்தை கொடுக்கிறவன் ஒரு தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்துக்கு போகிறான். So entrusted properties he want to share it to the servants. ஆகவே ஒரு நம்பிக்கைக்கு ஏதுவாக இருக்கிற தன்னுடைய எல்லா சொத்து சுகங்களையும் தன்னுடைய ஊழியக்காரரை ஒப்படைச்சிட்டு போகிறான். 8 talents in his hands. அவனுடைய கரத்திலே சில தாலந்துகள் இருந்தது. 8 talents. 8 தாலந்துகள். He distributed to the 3 servants. அந்த 8 தாலந்தை 3 ஊழியக்காரர்களுக்கு கொடுத்துட்டு போனான். 5, 3 and 1. 5 1 3 2 1 ன்னு சொல்லிட்டு. See, God has given talents to everybody in this கவனிங்க, place. தேவன் இங்க இருக்கிற எல்லாருக்குமே தாலந்துகளை கொடுத்திருக்கிறார். If I asked you what is a talent? உங்களுடைய தாலந்து என்னப்பா நான் கேட்டானா வெச்சீங்களே. Sleeping, தூங்குறது, eating, சாப்பிடுறது, going, போறது. This is what is happening. இதுதான் இன்னைக்கு நடக்குது. That is my talent. அதுதாங்க என்னுடைய தாலந்து. I am working. நல்ல வேலை செய்றேன். I am sleeping. நல்லா தூங்குறேன். I am eating. நல்லா சாப்பிடுறேன். That's not a talent. அதெல்லாம் தாலந்து அல்ல. That's a common talent. அது பொதுவாக எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற தாலந்து. Man made talent. Man made it talent. மனுஷனால உருவாக்கப்பட்ட அந்த தாலந்துகள் அதெல்லாம். Eating, drinking, sleeping, working. குடிக்கிறது, சாப்பிடுறது, தூங்குறது, வேலை செய்யறது. It's a new name today I am keeping for that. இன்றைக்கு இதுதான் ஒரு புதிதான ஒரு காரியத்தை இன்னைக்கு சொல்லி கொண்டு இருக்காங்க. Man made
thing that is. மனுஷனால உருவாக்கப்பட்ட தாளந்துகள் இதுதான். But God wants to give his talents to his own children. ஆனா தேவன் தம்முடைய சொந்த ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட தாளந்துகளை கொடுக்க விரும்புகிறார். That is unique. அது ஒரு ஒப்பு விடுக்கப்படாத ஒரு காரியம். That's uncomparable. அது யாரையோடு கூட அது சரிசமப்பட முடியாது. To whom he is giving? யாருக்கு அதை கொடுக்கிறார்? To his loving children. தம்முடைய நேசிக்கிற ஜனங்களுக்கு. To whom the children love God, for those people he is giving his talents to them in amazing way. தேவனை நேசிக்கிற ஜனங்கள் தம்முடைய பிள்ளைகளுக்கு அதிசயமான வழிகளில் அப்படிப்பட்ட தாளந்துகளை கொடுக்கிறார். In the month of March, இந்த மார்ச் மாதத்துல God wants to give a talents to you. தேவன் உங்களுக்கு தாளந்துகளை கொடுக்க விரும்புகிறார். How many people receive that talent? எத்தனை பேர் அந்த தாளந்துகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புறீங்க? See, David got the talent. கவனி, தாவீதுக்கு கூட தாளந்து இருந்தது. To praise God, தேவனை துதிப்பதற்கு, to play music, அந்த வாத்திய கருவியிலே வாசிப்பதற்கு, to fight against the Goliath. கோலியாத்துக்கு விரோதமாக சண்டை போடுவதற்கு. That is a talent. அது ஒரு பெரிய தாளந்துங்க. Daniel had a talent. தானியேலுக்கும் ஒரு தாளந்து இருந்தது. The interpretation of the dream. சொப்பனங்களை எல்லாவற்றையும் வியாக்கியானம் செய்வது. What a blessing it is. என்ன மாதிரி ஆசீர்வாதம் பாருங்க அது. What a great talent it is. என்ன ஒரு பெரிய தாளந்து பாருங்க அது. So many apostles, servants of God, they all got talents. அநேக அப்போஸ்தலர்கள், தேவ ஊழியக்காரர்களுக்கு எல்லாருக்கும் அந்த தாளந்துகள் இருந்தது. Today, இன்றைக்கு make use of the talent. அந்த தாளந்துகளை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க. This 3 servants, the master was distributing the talents to them. The 5 who got it, the 2 one who got it, they're all multiplied. When the master came, they given back with the interest. இந்த 8 தாளந்துகளை வேலைக்காரரிடத்துல 3 பேரா பகிர்ந்து கொடுத்த அந்த எஜமான் திரும்ப வரும்போது அந்த 3 பேர்ல 2 பேர் என்ன பண்ணாங்க, கொடுத்த தாளந்துகளை பெருக பண்ணி அந்த எஜமானுக்கு கொடுத்தாங்க. What about the one person? ஆனா அந்த ஒரு தாளந்து வாங்கின நபரை பத்தி என்ன? He was ticked and he was kept like nothing use of work it. So when the master come and asked what you did, he said, I didn't done anything for me. I want to give back what you are given. அவன் என்ன பண்ணா, ஒரு குழியை தோண்டி அந்த ஒரு தாளந்தை புதைச்சி மறைச்சு வச்சுட்டான். எஜமான வந்தா, என்னப்பா பண்ண கேட்டா, நான் ஒன்றும் செய்யல, நீ ரொம்ப மோசமான ஆளு, எல்லாத்தையும் கேள்வி கேட்பேன்னு சொல்லிட்டு நான் அதனால புதைச்சி வச்சுட்டேன்னு சொல்லிட்டான். Reaping what you have not sown. கவனிங்க, நீங்க விதைக்காமல் போனீங்களோ அதை நீங்க அறுப்பீங்க. அறுக்காத இடத்துல விதைக்கிறீங்க. Reaping what you have not sown. நீங்க விதைக்காத இடத்துல அறுப்பீங்க. Gathering what you have not been owning. Gathering what you have not owning. நீங்கள் எதை நீங்க சம்பாதிக்கலோ அதை நீங்க சேர்த்துக் கொள்வீங்க. So the master is asking, உடனே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எஜமான் கேட்கிறாரு, oh come, I have given 5 talents to you, you multiplied, I am appreciating you. எப்பா 5 தாளந்து கொடுத்த, நீ அதை பெருகி 2 மடங்கா கொடுத்துட்ட, உன்னை பாராட்டுறேன். I have given you talents to you, 2 talents, you did it, so I bless you. 2 தாளந்து உன்ட்ட கொடுத்தேன், அதை நீ 2 மடங்கு பெருக்கி கொடுத்த, உன்னை ஆசீர்வதிக்கிறேன், மெச்சிக்கொண்டேன். You are all faithful servants. நீங்க எல்லாரும் உண்மை உள்ள உத்தமமான ஊழியக்காரர். Enter into my joy. என்னுடைய மகிழ்ச்சியான இதிலே பிரவேசிங்க. What about the talent which the man given to one person? ஆனா ஒரு தாளந்து கொடுக்கப்பட்ட அந்த ஒரு நபரை குறித்து என்ன? He was cast out to the hell. அவன் அக்கினியும் கந்தகமும் நிறைந்த அந்த நரகத்துல தள்ளப்பட்டான். My dear people, என் அன்பான ஜனங்களே, God has given you talent to you. தேவன் உங்களுக்கு தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். Use that talent. அந்த தாளந்துகளை பயன்படுத்துங்க. Winning the soul is a talent. அந்த தாளந்துகளை வைத்து அந்த ஆத்துமகளை ஆதாயப்படுத்துங்க. Preaching the good news is a talent. அந்த பிரசங்கம் பண்ணுவது கூட ஒரு தாளந்து தான். Inviting somebody to the church is a talent. சபைக்கு ஒருவரை கொண்டு வருவது கூட தாளந்து தான். Leading them into baptism is a talent. ஞானஸ்தானத்துக்குள்ளாக நடத்துவது ஒரு தாளந்து தான். Prophecy is a talent. Gifts of Holy Spirit. தீர்க்க தரிசனம் பரிசுத்த ஆவியினுடைய வரத்துல ஒன்று, அதுவும் தாளந்து தான். Use the talent which God has given for you. தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க. You have to give accountable to God. நீங்க தேவனுக்கு நீங்கள் கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாக இருக்கிறீர்கள். My dear people, என் அன்பான ஜனங்களே, you are all anointed by Him. நீங்க எல்லாரும் அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். You receive the grace by Him. அவரால் கிருபையை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். You receive many blessings through Him. அநேக ஆசீர்வாதங்களை அவர் மூலமா பெற்றிருக்கிறீர்கள்.
or you using the talent for someone else what you received it? நீங்கள் அவரிடத்துல இருந்து பெற்றுக்கொண்ட தாளந்துகளை மற்றவர்களுக்காக நீங்க பிரயோஜனப்படுத்திக் கொண்டு இருக்கிறீர்களா? In this Lent days, இந்த நாட்களிலே you search yourself. உங்களை நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க. Am I using the talents of God? தேவன் கொடுத்த தாளந்துகளை நான் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறேனா? When Jesus comes and asks you, இயேசு வந்து என்ன கேட்டா, my son, என் மகனே, I given you this talent. நான் இந்த தாளந்தை கொடுத்தனே. My daughter, என் மகளே, I given this talent. நான் இந்த தாளந்தை உனக்கு கொடுத்திருந்தேனே. What you have done? நீ என்ன செய்த வெச்சிக்கிட்டு? Lord Jesus, இயேசுவே, I have only time to cook. எனக்கு சமைக்கிறதுக்கு மாத்திரம் தான் நேரம் இருந்தது. I have only time to go work. நான் வேலைக்கு போகிறதுக்கு மட்டும் தான் நேரம் இருந்தது. I have only time to fight. நான் சண்டை போடுறதுக்கு மட்டும் தான் எனக்கு நேரம் இருந்தது. I have only time to sleep. நான் தூங்குறதுக்கு மட்டும் தான் நேரம் இருந்தது. But I don't have a time to preach. ஆனா நான் பிரசங்கிப்பதற்கு பிரசங்க கேட்பதற்கு I don't have a time to share the gospel. நான் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்வதற்கு நேரம் இல்ல. I don't have the time to share the testimony. நான் சாட்சி சொல்வதற்கு நேரம் இல்ல. I don't have the time to come to church. சபைக்கு வருவதற்கு கூட எனக்கு நேரம் இல்ல. What the Lord will say to அப்ப கர்த்தர் உங்களை பார்த்து என்னதாங்க சொல்வாரு? you know the answer for that. அந்த ஒரு தாளந்து கொடுக்கப்பட்டவனுக்கு தேவனுக்கு கொடுத்த அந்த பதிலுக்கு நீங்களும் அறிந்து வச்சிருக்கீங்க பதில். you know the answer for that. உங்களுக்கு அதுக்கு பதில் தெரியும். My dear people of God, என் தேவ ஜனங்களே, in the month of March, இந்த மார்ச் மாதத்துல God has a plan for you. தேவன் உங்களுக்கு ஒரு திட்டம் வச்சிருக்கார். First said, முதலாவது சொன்னேன், you should be a thanksgiving person. நீங்கள் தேவனுக்கு நன்றி உள்ளவளாக இருக்க வேண்டும். And secondly, in the world there is a tribulation. இரண்டாவது சொன்னேன், இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. But you should overcome that. ஆனாலும் அதை நீங்க ஜெயம் கொள்வீர்கள். To the cross of Jesus. இயேசுவின் சிலுவையின் மூலமாக. Because these are Lent days, we are meditating on the cross. ஏன்னா இந்த லெந்த் நாளிலே அந்த சிலுவையை நீங்க தியானித்துக் கொண்டிருக்கிறீர்கள். And third one, மூன்றாவது, the talents which God gives you, you should utilize. உங்களுக்கு தேவன் கொடுத்த தாளந்துகளை அவருக்கு என்ன நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க. Then only you will come up. அதுக்கு பிறகு தான் நீங்க வெளியில வர முடியும். And fourthly, நான்காவது, timing. நேரம். Very important. ரொம்ப முக்கியமானது. Make use of every opportunity. உங்களுக்கு தேவன் கொடுக்கிற ஒவ்வொரு தருணங்களையும் பயன்படுத்திக் கொள்ளுங்க. The time is a goal, people will say like that way. அதாவது ஜனங்க சொல்லுவாங்க, காலம் பொன்னானது. Time is very important in our life. நம்முடைய வாழ்க்கையில நேரம், காலம் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. We do the work by seeing the time. நாம் நேரத்தை பார்த்து தான் நம்ம வேலை செய்கிறோம். Sleeping, waking up, going and talking, everything by seeing the time. தூங்குறது, சமைக்கிறது, போகிறது, வருவது எல்லாமே நேரத்தை வச்சு தான். Even I am preaching also, I am seeing the timing and doing it. பிரசங்கம் கூட பார்த்தா நேரத்துக்கு ஏத்த மாதிரி தான் நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். All glory to God. தேவனுக்கு எல்லா மகிமையும் What உண்டாகும். the Bible says, ஆனா வேதம் என்ன சொல்லுது தெரியுங்களா? make use of every opportunity for you. உங்களுக்காக சொல்ல கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா விதமான தருணங்களையும் பயன்படுத்திக் கொள்ளுங்க. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. God created you and me beautifully, spiritually, made it by his own image through his word. தேவன் தம்முடைய வார்த்தையினால, அவர் சாயலால, தம்முடைய ரூபத்தால அழகாக ரொம்ப நல்ல ஜோரா படைச்சிருக்கிறார். He will do everything beautifully in his time. Ecclesiastes 3:11. அதாவது பிரசங்கி 3:11 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் அதினதின் காரியத்தை செய்து முடிக்கிறார். So you know when you should born. அப்போ நீங்க எப்போது பிறக்கணும்னு தெரியும். You know which school you should study. எந்த பள்ளிக்கூடத்துல நீங்க படிக்கணும்னு தெரியும். You know after your studies what you should do. படித்த பிறகு நீங்க என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும். Whom you should get married. நீங்க யாரை திருமணம் செய்ய வேண்டும். How many children you should get. எத்தனை பிள்ளைகளை நீங்க பெற்றுக்கொள்ளணும். Where you should live. எங்க நீங்க வாழணும். Everything God knows it. எல்லாமே தேவன் அறிந்து வைத்திருக்கிறார். It is all pre-planned. இதெல்லாம் தேவன் முன்கூட்டியே திட்டம் வகுத்தது. In his agenda it is written already. அவருடைய நிகழ்வுல எல்லாமே எழுதப்பட்டு விட்டாய். You are not been accidentally coming and sitting here. நீங்கள் ஏதோ எதிர்பாராத விதமாக வந்து இங்க உட்காரவில்லை. You are all from different places. நீங்கள் எல்லாரும் வித்தியாசப்பட்ட இடத்துல இருந்து தான் வரீங்க. But why your heart beat says today on Thursday I must go to church. ஆனா உங்களுடைய இருதயமானது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆச்சே சபைக்கு போகணுமே என்று சொல்லுகிறது. Because he chose this day, this time you should be in the church. ஏன் அந்த மாதிரி போக வேண்டும் என்று இருதயம் சொல்லுதுன்னா, இந்த நாளிலே இந்த நேரத்துல சபையில நீங்க இருக்க வேண்டும் என்பதை குறித்து தேவன் முன்னாடியே தெரிந்து கொண்டார். Yesterday with the same time you are at home. நீங்கள் நேற்று பாத்தீங்கன்னா இதே நேரத்துல நீங்க வீட்ல இருந்திருப்பீங்க. But this time you are in the church. ஆனா இன்றைக்கு இந்த நேரத்துல சபையில இருக்கீங்க. He has written already everything. எல்லாவற்றையும் ஏற்று வரை ஏற்கனவே எழுதி வைத்துட்டார். See, when Jesus does the miracle in wedding Cana, இயேசு வந்து அந்த கானா ஒரு கல்யாணத்துல அற்புதம் செய்யும்போது, first miracle, முதலாவது அற்புதம் அது. you know what Jesus said? இயேசு அங்க என்ன சொன்னார் தெரியுமா? My time has not come. என் வேலை இன்னும் வரவில்லை. My time has not come. என் நேரம் வரலன்னு சொல்லிட்டாரு. See, many people are
praying to God. அநேக ஜனங்கள் வந்து ஜெபிக்கிறாங்க தேவனிடத்துல. Lord, I need a good work. ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சா நல்லா I need இருக்கும். a good partner. ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல ஒரு துணை வேண்டும். My salary should increase. என்னுடைய சம்பளம் கொஞ்சம் நிறைய அதிகரிக்கணும். I need a good house. எனக்கு ஒரு நல்ல வீடு இருக்கணும். I need a good vehicle. எனக்கு ஒரு நல்ல ஒரு வாகனம் வேண்டும். I must grow. I must preach. I must do something for நான் you. வளரணும், நான் பிரசங்கிக்கணும், ஏதாவது ஒரு காரியத்தை உமக்கு செய்யணும். But what the Lord said, ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு தெரியுமா? wait upon me. எனக்காக காத்திரு. My time has not come. என் வேலை இன்னும் வரவில்லை. ஒண்ணே ஒண்ணுதான் சொல்லுவார், என் டைம் வரலப்பா. உதாரணத்துக்கு ஒரு பொருள் கேட்குறீங்க உங்க அப்பா கிட்டேயோ இல்லை உங்க ஹஸ்பண்ட் கிட்டேயோ, அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? சம்பளம் வரட்டும் பார்த்துக்கிறேன்னு. அப்போ அதுக்காக நீ காத்திருக்கணும், அந்த டைமுக்காக. எப்படா 1ஆம் தேதி வரும், எப்படா 5ஆம் தேதி வரும், எப்படா 10ஆம் தேதி வரும், அந்த டைம். நான் விசுவாசிக்கிறேன், ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீ காத்திருக்கிற. ஆண்டவர் சொல்றாரு, என் நேரம் இன்னும் வரலன்னு சொன்னவர் இந்த மாசம் உனக்கு செஞ்சு தர போறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி, எனக்கெல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாமே, சிறிதும் பெரிதாயினும் எனக்கெல்லாமே, என் ஜீவியத்தை அவர் மாற்றுகின்றாரே, எனக்கெல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாமே. He is my everything, He is my Lord, He is my everything, both great and small. He gave His life for me, how about you? He is my everything, He is my Lord. கரகடி பாடுவோம், எனக்கெல்லாம் இயேசுவே, glory, எனக்கெல்லாம் ஷபகபா, சிறிதும் பெரிதாயினும் டாடி எனக்கெல்லாமே, என் ஜீவியத்தை அவர் மாற்றுகின்றாரே, ஓ எனக்கெல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாமே. இப்போ we are not in GST time. நம்ம வந்து ஜிஎஸ்டி டைம்ல இல்ல, green mean time, GMT time. ஜிஎம்டி டைம்ல நம்ம இப்போது இல்ல. We are not ISD time, Indian Standard Time. அதாவது இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம்லயும் இல்ல. We are in God's time. நம்ம இப்ப கர்த்தருடைய நேரத்துல இருக்கிறோம். கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். ஆமா. இவ்வளவு நாள் நீ வந்து உலக நேரத்துல இருந்த, இனிமேல் தான் நீ பரலோக நேரத்துல இருக்க போற. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த டைம், அந்த பரலோக நேரம் டைம் உன் வாழ்க்கையில வரும்போது உன் ஆசீர்வாதத்தை யாராலும் தடுக்க முடியாது. எனக்கெல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாமே, சிறிதும் பெரிதாயினும் எனக்கெல்லாமே. சொல்லுங்க, என் ஜீவியத்தை அவர் மாற்றுகின்றார். அப்படின்னா என்ன? பக்கத்து பாஸ் சொல்லு, உன் லைஃபே மாத்த போறாரு. சொல்லுங்க பார்க்கலாம். சில பேர் வைஃப்ன்றீங்க, வைஃபை சொல்லப்பா, லைஃப் பார்த்து சொல்லு, லைஃப் லைஃப் பக்கத்து பாஸ் சொல்லு, லைஃபை மாத்த சொல்லுங்க, தட்டி சொல்லுங்க. ஆமென். எனக்கெல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாமே, glory, சிறிதும் பெரிதாயினும் ஜீசஸ் எனக்கெல்லாமே, என் ஜீவியத்தை அவர் மாற்றுகின்றாரே, எனக்கெல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாமே. Fifth one, கடைசியாக ஐந்தாவது, what are all I spoke, it's all about how you must identify the God's plan and purpose in your life. தேவனுடைய திட்டமும் நோக்கமும் உங்களுடைய வாழ்க்கையில என்ன என்பதை அறிந்து கொள்வதற்காக தான் இந்த 4 குறிப்புகளை நான் சொல்லி இருக்கிறேன். Thanksgiving, முதலாவது நன்றி செலுத்தணும். in the world there is a இரண்டாவது tribulation, உபத்திரவம் உலகத்துல இருக்குது. and timing, மூன்றாவது நேரம், and fourthly what I said, hallelujah. Yes, final one, the tithe, கடைசியாக தசம பாகம், very important. ரொம்ப ரொம்ப முக்கியம். The tithe is not a forcing giving one portion from our income to God.
it is a responsibility for every believer should honoring God by what you receive from him. தசம பாகம் என்பது தேவனுக்கு கொடுப்பதற்காக நம்ம சம்பாத்தியத்திலிருந்து கட்டாயமாக கொடுக்கிற வற்புறுத்ததிலிருந்து கிடையாது. ஆனா தேவனை கனப்படுத்துவதற்கு நம்ம சம்பாத்தியத்திலிருந்து ஒரு 10 மடங்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. Go and read Malachi chapter 4 verses 7 to 8. மல்கியா 4ஆம் அதிகாரம் 7 இருந்து 8 வீட்டுக்கு போய் வாசிங்க. May the Lord through his scripture he will speak to you. அவருடைய ஆவியின் மூலமாக தேவன் உங்களோடு பேசுவாராக. See, from the forefather Abraham, Isaac, Jacob, when they all received the blessings from the God, they built the altar, they brought the fresh and new fat animals to give a sacrifice to God. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு போன்ற முற்பிதாக்கள் எல்லாம் நீங்க எடுத்துப்பீங்களானால் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பிறகு அங்கங்க இடத்துல பலிபீடத்தை உங்களை ஸ்தாபித்து அவர்கள் வந்து அந்த பலிபீடத்துல கொண்டு வந்து பலிகளையும் கொண்டு வந்து வைத்து பலியிட்டார்கள். எப்படி பலியிட்டாங்களா? கொழுத்துள்ளவைகளை fat, அந்த கொழுமையானவளை பலியிட்டார்கள். That's very important. அதுதான் ரொம்ப முக்கியம். With the fat one they have a sacrifice to God. அதாவது ரொம்ப நோய்ஞ்சாமானது, அந்த ஊனமானது, ஒல்லியானதெல்லாம் கிடையாது. நல்ல கொழுத்த கன்றுகளை கொழுமையானதை கொண்டு வந்து முதற்பனதை கொண்டு வந்து கர்த்தர் கொடுத்தார்கள். When they sacrificed, when they offering the sacrifice, the fire of the Lord came from heaven. It's like incense to God Almighty. அந்த பலிகளை எல்லாவற்றும் தேவனுக்கு இடும்போது வானத்திலிருந்து அந்த அக்கினியை வந்து அதை பட்சித்து அதிலிருந்து அந்த புகை வந்து தூப கலசம் மூலம் கர்த்தரிடத்துல போய் சென்றது. My dear people, என்ன அன்பான ஜனங்களே, that is what the Lord has blessed Abraham like a stars in the sky, seas in the sunshine. ஆகையினாலதான் கர்த்தர் வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடல் மணலத்தனை போலவும் ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்தார். That is what God blessed Isaac. Through him the generation was blessed. அதே போலதான் ஆண்டவர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். காரணம் ஈசாக்கு மூலமாக சன்னதியாக ஆசீர்வதிக்கப்பட்டது. They're all people who honor God by giving. அவர்கள் எல்லாரும் சரிசமமாக தேவனை கனப்படுத்துகிற விஷயத்துல கொடுத்தார்கள். All glory to God. தேவனுக்கே எல்லாம் மகிமை உண்டாவதாக. The Bible says what we give in the right hand, the left hand should not know. வேதம் சொல்லுகிறது வலது கை கொடுக்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாது. Believe in Jesus name. இயேசுவின் நாமத்திலே நம்புங்க. What you sow you're going to reap it with the many folds of blessings. நீங்கள் என்ன விதைத்திருக்கிறீர்களோ அதை நீங்கள் பல மடங்கு நீங்கள் அதை நீங்க ஆசீர்வாதமா பெற்றுக்கொள்வீர்கள். God doesn't want any money from you. உங்களிடத்திலிருந்து கர்த்தருக்கு எந்த பணமும் தேவை கிடையாது. Because the Bible says gold and silver all belongs to him. ஏனெனில் வேதம் சொல்லுகிறது வெள்ளியும் பொன்னும் அவருக்கு சொந்தம். But why we should do that? ஏன் ஆனா நம்ம Because I am honoring God what I have received from him. நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டது மூலமாக தேவனுக்கு கொடுக்கிறதுனால அவரை கனப்படுத்துகிறேன். So when I give a first portion which I received from my benefits of my blessings, and you will see how it's going to be manifolds in many blessings. கர்த்தரிடத்திலிருந்து நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் போது அதிலிருந்து நான் முதல் பலனை கொண்டு போய் கர்த்தருக்கு கொடுப்பேனானால் அதை எப்படி கர்த்தர் பல வகையில் நீ ஆசீர்வதிக்க போற என்பதை நான் காண்பேன். By the grace of God, தேவ கிருபையினால I experienced such blessings in my life. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நான் என் வாழ்க்கையில் அனுபவித்திருக்கிறேன். When I sow, I reaped it with the many flows. நான் விதைக்கும் போது அதை நான் பல மடங்கு நான் அதை பெற்றுக் கொண்டிருக்கிறேன். Today my dear people, இன்றைக்கு அன்பான ஜனங்களே, do you want the blessings of God in you? உங்களுடைய வாழ்க்கையிலே தேவ ஆசீர்வாதம் வேண்டுமா? Sow and you will reap it. அப்போ விதைங்க, அப்போது நீங்க அதை அறுப்பீங்க. Many folds of blessings God is going to bless you. பலதரப்பட்ட பல வகையான ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். Your poverty will go away from you. உங்களுடைய தரித்திரம் உங்களை விட்டு போகும். Unwanted expenditures will go away from you. தேவையில்லாத செலவுகள்லாம் உங்களிடத்தை விட்டு போய்விடும். Because you are honoring God. காரணம் நீங்கள் தேவனை கனப்படுத்துகிறீங்க. When you honor God, God will honor you. நீங்க தேவனை கனப்படுத்துவீர்களானா தேவன் உங்களை கனப்படுத்துவார். Take a resolution with Jesus. நீங்கள் இயேசு நாமத்தில் ஒரு தீர்மானத்தை எடுங்க. 5 types of tea I'm going to follow. 5 விதமான டீயை நான் பின்பற்ற போகிறேன். Lord, you have a plan for me. ஆண்டவரே, எனக்காக நீ திட்டம் வைத்திருக்கிறீர். I'm going to obey and I'm going to do what you want to do it in my நான் life. கீழ்ப்படிந்து என் வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறீர்களோ அதை நான் செய்ய போகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போறாரு. இந்த மாசம் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போறீங்கன்னு சொல்லி கரங்களை தட்டி தேவனை மைப்படுத்துங்க பார்க்கலாம். நல்ல உற்சாகமா சொல்லுங்க. உங்க தலை மேல நீங்களே கைவிட்டு சொல்லுங்க, என் பாத்திரம் நிரம்பி வழிய போகுது. சொல்லுங்க பார்க்கலாம்.
my cup runneth overflow. Hallelujah. என் பாத்திரம் நிரம்பி வரைய போகிறது. கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க போகிறார். சொல்லுங்க, கர்த்தர் என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்துவோமா? ஹalleluya. நடத்துமையா, என்னை நடத்துமையா, அபிஷேகம் தந்து என்னை நடத்துமையா, நடத்துமையா, என்னை நடத்துமையா, கிருபை ஊற்றி என்னை நடத்துமையா. இயேசுவே 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 ஊற்றிடுமே உன் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உன் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. ஆனல் கொண்டு உமக்காக எழும்பிட. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ வந்தது நல்லது. சொல்லுங்க பாக்க. இந்த மார்ச் மாசம் ஒரு ஜெயமுள்ள மாதமா உனக்கு கர்த்தர் நடத்த போறாரு. இந்த 5 டீ, நீ டீ சாப்பிட்றியோ இல்லையோ, இந்த டீயை டெய்லியும் படி, தியானி. இது உன் வாழ்க்கைக்கு முழுவதும் பலனாய் கர்த்தர் கொடுக்க போகிறார். உனக்கு ஆசீர்வாதமாய் உனக்கு கர்த்தர் கொடுக்க போகிறார். உனக்கு நன்மையாய் கர்த்தர் கொடுக்க போகிறார். நீ வீட்டுக்கு போகும்போது சிங்கம் போல போக போற. அதுக்குன்னு போய் கச்சிடாதீங்க எல்லாரையும். அவ்வளோ ஸ்ட்ரென்த்தோட போக போறீங்க. கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துவோமா? புது பலன், புது பலன், புது பலன். கேட்பாங்க, என்னப்பா ஒரே போகும்போது ஒரு குழப்பமா போனீங்க, ஃப்ரெஷ்ஷாக வரீங்களா, என்ன ரீசன்? நீ சொல்லணும். இந்த மார்ச் மாதம் எனக்கு கர்த்தர் ஒரு பெரிய மிராக்கிள் செய்ய போறாரு. நான் விசுவாசிக்க போறேன். கரங்களை தட்டி காணிக்கை எடுக்கிற பிள்ளைகள்